போறியா? வேலை இன்னும் நிறைய இருக்கு, நீ என்ன தூங்க போறேங்கிற? வடை சுட்டியா? வடை சுட்டியாவா? ஏ பவி, சித்திட்ட சொன்னியா? சொன்னியோட சித்திட்ட அறிவு கட்டவளே, எல்லாத்தையும் சொல்லிட்டிய? அதான் அப்படி கேட்குறாவ. நான் எதுவும் சொல்லலப்பா, நான் எதுவும் பேசலப்பா. சித்தி தெரியுமோ என்னமோ. ஏய், கனவுதும் கண்டியா தாமரை வடை சுட்டேன் அக்கான்னு? அக்கா வடை சுட்ட மாதிரி என்னமோ கனவு கண்டிருப்ப போல. எப்படி கேட்குற? வடையும் சுடலை, ஒன்றும் சுடலை, இவ ஒருத்தி. ஆமாம், இட்லிக்கு ஊறப்பட உளுந்து வாங்கவே உங்கள் மாமா அழுவார். உளுந்தம் பருப்பு வாங்க இப்போதான் நான் வடை சுட்டுக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் இல்லடி செவனேன்னு நான் இந்த புளிக்குழம்பு ஊற்றி இப்போ தான் சோறு தின்னு இப்போ தான் வடை சுட்டுக்கிட்டு இருக்கா. கனவு கண்டாப்புல ஒன்று கேட்டுக்கிட்டு இருப்பா. சரி தாமரை, வேலை இருக்குடி, வைக்கிறேன். இவ ஒருத்தி வடையை சுட்டியா? சரி தாமரை, சரி வை, வேலை நிறைய கிடக்கு. சாயங்காலமாக வேலையெல்லாம் முடிச்சுட்டு உனக்கு ஃபோன் பண்ணவா? என்னடி சாயங்காலமாக ஃபோன் பண்ணவா? என்னக்கா இப்போதான் தூங்க போகிறேன், என்ன இப்போ திடீர்னு வேலை இருக்குங்கிற? ஏக்கா உன் தங்கச்சிக்கா நானே, வேற யாரும் இல்லை, என்கிட்டே வா. நான் இப்போவே ஊருக்கு கிளம்பி அங்கே வந்து உன்னைகிட்ட நான் என்னதான் இருந்தாலும் பேசிக்கிறேன். இந்தடி ஊருக்கு ஏன் வர்ற நேரத்துக்கு? ஏன் என்ன இவளுக்கு எதுவும் உன்கிட்ட சொன்னாளுகளா? தாமரை, இவளுக்கு எதுவும் சொன்னாளுகளாடி? அக்கா என்ன முடிவு எடுத்தாலும் சரியா எடுப்பேன்னு நீ அடிக்கடி சொல்லுவ. அக்கா நீ எடுத்தா சரிக்கா, நீ எடுத்தா சரிக்கா, நீ எடுத்த முடிவு கரெக்டாக தாக்கா இருக்குன்னு அடிக்கடி சொல்லுவ, ஞாபகம் இருக்கா? அது மாதிரி இப்போ ஒரு முடிவு அக்கா கரெக்டாக தான் எடுத்திருக்கிறேன், அதை நீ தடுக்காத, புரிஞ்சுக்க. அதை புரிஞ்சுக்கிட்டா சரி. அக்கா எடுக்கிற முடிவு கரெக்டாக தான் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு பேசாமல் இருக்கணும். இங்கே ஊருக்கு வந்து என்னத்தையும் பண்ணிட்டு இருக்க கூடாது. நீ ஊருக்கெல்லாம் வர வேண்டாம், நான் 2-3 நாளில் நானே உனக்கு ஃபோன் அடிக்கிறேன். அப்புறம் வா, என்ன சாயங்காலமா நான் இப்போ பேசுகிறேன், வைக்கிறியா? நான் ஊருக்கு வந்த உனக்கு என்ன? ஊருக்கு வாடி வாடின்னு கூப்பிட்றவ இன்னைக்கு ஊருக்கு வாரேங்கிற, ஊருக்கு வராதடிங்கிற. அப்போ என்ன நீ கிரிமினல் மூலையா வேலை ஏதாவது பண்ணிட்டு இருக்க? சொல்லுக்கா. ஐசு ஏன் காலேஜ் போகல? எனக்கு முதல்ல அந்த விஷயத்துக்கு தெரிஞ்சாகணும் உண்மை. ஐசு எதுக்கு இப்போ காலேஜ் போகாமல் இருக்கிறா? இப்போ என்ன பண்ணணுங்கிற? அவளை எது காலேஜ் போகாமல் ஆக்கி வச்சிருக்கிற? யார் இப்போ ஐசோ பொண்ணு பார்க்க வருது? இப்போ நான் ஓப்பனாக கேட்டேன் அவன்கிட்ட. என் பிள்ளை சின்னவன் சொல்லிட்டு இருக்கிறா, சித்தி இந்த மாதிரி நடக்குது சித்தி, அம்மா யார் சொன்னாலும் கேட்காது போல, நீ சொன்னாதான் சித்தின்னு ஃபோன் அடிக்கிறா. என்னக்கா நினச்சிட்டு இருக்க? கேட்க பார்க்க யாரும் இல்லை நினச்சிட்டு இருக்கியா? அவள் பாட்டுக்கு அக்கடான காலேஜ் போயிட்டு இருக்கா. அவள் எப்படி படிக்கிறவ? படிக்கிற பிள்ளை தானே. என்ன நீ இந்த காசு உன்னால இப்போ கல்யாணம் பண்ண போறியா? அதுக்கு எவ்வளோ செலவாகும் தெரியுமா? அந்த காசுக்கு அவளை நீ படிக்க வைக்க கூடாதா? தாமரை, கல்யாணம் கட்டி கொடுத்துட்டேன்னா எனக்கு ஒரு கடமை முடிஞ்சிச்சு. இன்னொருத்தி இருக்கிறா, அவளை நான் பார்க்கணும், புரிஞ்சுதா? படிக்க வச்சுக்கிட்டே வீணா படிக்க வச்சுக்கிட்டே அது புருஷன் வீட்டை சம்பாதிச்சு போய் கொடுக்குறதுக்கு எனக்கு எதுக்கு? என்னாலலாம் படிக்க வைக்க முடியாது தாமரை. நான் மாப்பிள்ளை விடுந்த வந்துட்டாங்க, சத்த நேரத்தில் வந்துடுவாங்க. நான் அவளை கவனிக்கணும், உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்க நேரம் இல்லை. என்ன ஏதுன்னு தெளிவாக நான் எடுத்து நான் உங்ககிட்ட அப்புறம் சொல்கிறேன். எடுத்து சொன்னேன் அப்படின்னா நீயே செப்படியாக்கா சரிக்கான்னு நீயே புரிஞ்சுக்குவ, புரிஞ்சுதா? நீ சும்மா என் முடிவில் நீ வீணா குழப்பத்தை உண்டாக்காத. தாமரை, உன் பொழப்ப பாரு, கடைக்கு கிளம்பு. நான் அக்கா சாயங்காலத்துக்கு அடிக்கிறேன், இப்போதைக்கு எனக்கு நேரம் இல்லை, சரியா? நீ வை முதல்ல. ஏக்கா 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 என்னக்கா நீ? ஏக்கா நான் இப்போ பஸ் ஏறிடுவேக்கா. ஏக்கா மரியாதைக்கு நான் சொல்கிறத கேளு, பஸ் ஏறிடுவேன். அப்புறம் நீ தேவையில்லாத வேலை பண்ணிக்கிட்டு இருக்கிறத பூரா வேஸ்ட் பண்ணி விட்ருவேன். பேசாமல் இருந்துக்க. மாப்பிள்ளை வீடு வந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி, அவையில போ சொல்லு. உன் நிலமை எனக்கு புரியுது, உன் மேலே கோவப்படுறதுக்கு நான் இல்லை. உன் நிலமை அந்த மாதிரி நீ யோசிக்கவும் இப்படி பண்ணுற. ஏக்கா நான் இருக்குக்கா, நான் அவளுக்கு ஃபீஸை கட்டிக்கிறேக்கா. அதெல்லாம் சரி வராது தாமரை. பாவம், உன் குடும்பத்தை பார்க்கவே உன்னால் முடியலை, இப்போ தான் நீ ஃபீஸை கட்டுற. ஃபீஸ் எல்லாம் கட்டுறதுக்கு உன்னால் முடியாது, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், உன் வேலையை பாரு. ஆமாம், நீ உன் பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கவே கஷ்டப்பட்டுட்டு இருக்க, இப்போ தான் இதுக்கு கட்டுற. இதுக்கு படித்து ஒன்றும் பெரிய இது ஆக போகிறதில்ல. நீ வேலையை பாரு. சும்மா என்னை வளவலன்னு பேச விட்டு கடுப்பாக்காதடி, போடி என்கிட்ட. வைடி முதல்ல போன. எவ்வளோ சொன்னாலும் அவளுக்கு விளக்க மாதிரி இருக்கு பிரேட்டி. ஏக்கா சொல்கிறத கேளுக்கா. அடக்கடவுளே, கிளம்பலாமா? ஏங்க இப்போவே நான் ஊருக்கு கிளம்புறேங்க. எங்கள் அக்கா இங்கே பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லையாங்க. என்னது உங்க அக்கா பண்றதா? ஏன் என்னாச்சு? வயசு பிள்ளைக்கு போய் மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு மாப்பிள்ளையோட பார்க்க வராங்களாங்க இன்னைக்கு. என்னங்க இது? பொண்ணு பார்க்க வராங்களாம். ஐசுக்கா, கடவுளே, இந்த பிள்ளை இப்பதானே காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கு, படிச்சு முடிச்ச உடனே பண்றதுக்கு இப்ப ஏன் பண்ணிக்கிட்டு இருக்கு உங்க அக்கா? ஐயோ, மல்லிகா அன்னைக்கு என்ன விவரம் தெரியலையா? அதுக்கு நீ இப்போ ஊருக்கு போனோம்னா என்ன அர்த்த? கடையில் நமக்கு 1008 வேலை கிடக்கும் தாமரை. முன்னாடியே சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல. என்னங்க பண்றது, என்ன பண்றதே ஒண்ணுமே புரியல. எங்க அக்கா ஏங்க இப்படி பண்ணிட்டு இருக்கு? அவ்வளோ கோவமா வருது. அந்த பிள்ளை நல்லா படிக்கிற பிள்ளைங்க, எவ்வளவு சொன்னாலும் மண்டையில கேட்க மாட்டேங்குது. போடி, எனக்கு தெரியும்டி, நீ வைடி, நான் அப்புறம் பேசுறேனே வைக்கிது. என்னங்க பண்றது? இப்ப எனக்கு ஒண்ணுமே புரிஞ்சுக்க முடியல.
தாமரை பார்த்துட்டு போட்டும். இப்போ என்ன தாலியை கட்ட போறாக? இல்லை இல்லை, பொண்ணை தானே பார்க்க வராக. பார்க்கட்டும் பார்க்கட்டும். நீ நாளை கழிச்சு பிள்ளைகளுக்கு சன்ன லீவு தானே, கூட்டிகிட்டு போ. போயிட்டு உங்கள் அக்காட்ட லீவாக எடுத்து சொல்லிட்டு திங்கக்கிழமை காலையில் வந்துருங்க. என்ன இன்னைக்கு கிளம்ப முடியாது தாமரை, கடையில் அவ்வளோ வேலை கிடக்கு. நீ காலையிலே கிளம்பியிருந்தீன்னா கூட நான் ஆள் யாராவது பிடிச்சிருப்பேன். இப்போதைக்கு கிளம்புறேன்னா என்ன தாமரை பண்ணுறது? நீ வந்தால் தான் சரியா இருக்கும். அப்படியா? அதுவும் தான் சரி. சரிங்க, அப்போ பார்த்துட்டு போகட்டும். என்ன பண்ண, தாலியை கட்ட போகிறாங்க? இல்லை இல்லை, பார்த்துட்டு போகிறவங்க போகட்டும். அப்புறம் போய் என்னதான் இருந்தாலும் நான் பேசிக்கிறேன். அதைத்தானே நான் உன்கிட்ட சொல்கிறேன். அப்புறம் என்ன? ஆமாம் ஆமாம், அதுவும் கரெக்டு தான். அப்புறம் பார்த்துக்குவோம், பேசிக்குவோம். ஏங்க சரிங்க, சரி வாங்க கடைக்கு கிளம்புவோம். எனக்கு ஆத்திரமா வருது எங்கள் அக்கா கறியை நினச்சா. என்னதான் அப்படி தெரில. சொல்லப்போனா அக்கா என்ன முடிவு எடுத்தாலும் நீ நல்லா இருக்குன்னு சொல்லுவீலடி. நான் முடிவு எடுத்தது கரெக்டு தான் வைடி அப்படிங்குது. என்ன போங்க, ஒன்றுமே புரிஞ்சுக்க முடியல. ஏங்க அதை விட என்கிட்ட இந்த விஷயத்த சொல்லவே இல்லைங்க. இப்போ சொல்லாமல் மறைக்கலான்னு ஐடியா பண்ணியிருக்குது. நானும் இந்த பவி ஃபோன் அடித்து இப்போ சொன்னா, சித்தி இந்த மாதிரியெல்லாம் நடக்குது சித்தி, நீ சொன்னா தான் அம்மா கேட்கும், அம்மாட்ட என்னன்னு பேசு சித்தின்னு பவி சொல்ல விட்டி தாங்க எனக்கு விவரம் தெரியும். அப்புறம் தான் கேட்குறீ சொல்லுது ஆமான்னு. அப்போ எம்புட்டு கொழுப்பு பற்றியலா? உண்மைதான் உண்மைதான். இருக்கட்டும் இருக்கட்டும், பார்த்துக்குவோம். நடக்க விட்டுருவோமா என்ன? நானும் பேசுறேன். ஆமாம் ஆமாம், சரி வாங்க கிளம்புவோம். அப்புறம் என்ன? ஏய், எவடி சொன்னவ? நீ சொன்னியா உன் அக்கா கறி சொன்னாளா? சொல்றி, எவ சொன்னவ? நீ சொன்னியா உன் அக்கா கறி சொன்னாளான்னு கேட்டேன். பவி உன்கிட்ட தானே பேசுறேன். ஏம்மா ஏம்மா, நான் தான் சொன்னேன். அப்படியே எட்டி உதச்சுன்னா போய் விழுந்துருவ. ஞாபகம் வச்சுக்க. காலையில இருந்து பள்ளிக்கூடத்துக்கு கிளம்புடின்னா பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பாம வயிற்ற வலிக்குது, தலையை வலிக்குது, அங்கே வலிக்குது, இங்கே வலிக்குது பொய்யா சொல்லி நடிச்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு சித்திக்காரிக்கு பொண்ணு அடிச்சு சொல்றியா? சித்திக்காரி சொன்னா ஆத்தாக்காரி உடனே கேட்பேன்னு திமுரு பிடிச்சவளுக போன் அடிச்சு எங்கே சொல்றாளுக பாரு. அவளுக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாது நான் நடத்திக்கிட்டு இருக்கிறேன், அவகிட்ட போன் பண்ணி சொல்றியா? அவன் நடத்த விட மாட்டாளேடி. ஏன்டி இந்த அநியாயம் பண்றிய? உன் பொழப்பணுமா அதை பாருடி. உன்னை பெத்தவளுக்கு எனக்கு தெரியாதா? எப்போ என்ன பண்ணணும், உன் அக்காக்காரிக்கு எதை பண்ணணும்னு எனக்கு தெரியாதா? எனக்கு எல்லாம் தெரியும். நம்ம சுற்றி உள்ள சனங்க தான் இன்னும் எல்லாமே நம்மளை எப்படா காலி பண்ணுவோன்னு நினச்சிட்டு இருக்கு, நம்ம கூட பேசாமல் கொள்ளாமல். நீங்களும் ஏண்டி என்னை பாடா படுத்துறிய? நான் நினைக்கிறது நடத்துறது எல்லாம் நல்லதுக்கு தான் பண்ணுறேன். கெட்டதுக்கு ஒன்றும் உங்கள் அக்காக்காரியை படுகொலியில் போய் தள்ளலை, சரியா? உங்கள் வேலை என்னமோ பொழப்பணுமோ அதை பார்த்துட்டு அக்கடான்னு கிடங்க. கத்த விட்டுக்கிட்டு இருக்காது என்ன. ஐசக்கா மட்டும் பாவம் இல்லையா? காலேஜ் படிச்சுட்டு தானே இருக்கு, நீ அதுக்குள்ள கட்டி கொடுக்குற. ஆயை மூடிக்கிட்டு ஓரமா உட்காரு, அரைஞ்சு போடுவேன் அரைஞ்சு. பாவம் தான் ரொம்ப, உன் அக்கா காரி ரொம்ப பாவம் தான். போடி என்கிட்டு வேலையத்தவளை. ஓ நான் போறேன். ஐசே, பவிட்ட நீ சொல்ல சொன்னியா? அம்மா நான் அவளையே சொல்ல வேணாம் தாம்மா சொன்னேன். அவ தாம்மா ஃபோன் போட்டு சித்திட்ட சொல்லிட்டு இருந்தா. நான் வேணாண்டி வேணாண்டி நீ எவ்வளவோ தடுத்தேன், அவ கேட்க மாட்டேன்ட்டா. நான் என்னம்மா பண்றது? அவ கேட்காததுக்கு நான் எதுவுமே சொல்லலம்மா, ப்ளீஸ்மா என்னை விட்டுருமா. எதுக்கு குழந்த மாதிரி ஏன்னு ஒப்பாரி வைக்கிற? வாயை பொத்து. சொல்லலைன்னா அதோட விடேன். ஆனா என்ன அர்த்தம்? நான் சொன்னா சொன்னேன்னு சொல்லலம்மா, சத்தியமா சொல்லலாம். சரி சரி வாய் மூடு. இப்படி அளவு நான் மூஞ்சி மாதிரி மூஞ்சியை வச்சுக்கிட்டு இருக்காம அவங்க வந்தோன்னு சிரிச்ச மூஞ்சியோட இரு என்ன. அப்புறமா அம்மா கூப்பிட வெளியில வரணும், சரியா? காப்பியை கொண்டு அவங்களுக்குலாம் கொடுக்கணும், சரியா? சரிம்மா. பவியை தூக்கி போட்டு 2 மிதி மிதிச்சாதான் சரிப்பட்டு வரும் போல. திமிரு பிடிச்சவளுவ என்ன அநியாயம் பண்றா. பள்ளியோடத்துக்கு விரட்டாமல விட்டுட்டேன். விளக்க மாத்த எடுத்து 2 சொல்லிச்சு ஓடுறின்னு விரட்டி இருக்கணும். சரி போய் கெடன்னு விட்டது தப்பா போச்சு. இப்ப எங்க போன் போட்டு சொல்லியிருக்கு பாரு வில்லங்க பிடிச்சவள்கிட்ட. எனக்குன்னே பிறந்திருக்காளுவ பாரு. அப்பப்பப்பப்பப்பா. ஐயோ, இந்த பவிட்ட படிச்சு சொன்னனே கேட்டாளா? அநியாயம் பண்ணிட்டா. இப்ப என்னையும் சேர்த்து எங்க அம்மா திட்டுது. என் தலைவிதி என்னவோ அப்படியே நடந்துட்டு போகுது. ஏயா மயிலே, வீட்டுல தான் இருக்கியா? வாக்கா, இப்படி உக்காரு. வாரண்டி. என்ன அப்படி 2 பேரும் உட்காந்துருக்கிறீங்க? என்னத்த பெரியம்மா சொல்ல? உட்காரு பெரியம்மா. இருக்கட்டும் ஐயா. எங்க மல்லியாலாம் காணோம்? ஐசுவ பொண்ணு பார்க்க வராவ, அதான் வடை சுட்டுக்கிட்டு இருந்தா போல. வீட்டுக்குள்ளதான் இருக்கிறா. அட கடவுளே, என்னடி சொல்ற நாச்சி? ஐசுவ பொண்ணு பார்க்க வராவளா? ஏடி அவ சின்ன பிள்ளை. என்ன சின்ன பிள்ளை? அது வந்து 12வது முடிச்சு காலேஜ் படிக்குது, கட்டி கொடுக்குற வயசு தானே. சின்ன பிள்ளை என்ன சின்ன பிள்ளை? கொடுக்கட்டும் விடுக்க. இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமா? குறுக்கட்டவளுகளே நியாயம் வேணாமான்னு கேட்டேன். ஏக்கா, அவ ஆத்தாக்காரி தான் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறா, நம்ம என்ன பண்ண? ஏ மல்லியா, டாடி இங்க வா. எனக்கு 2 விடுத்தேன் பிறந்திருக்கு. என்ன பெரியத்த? அதெல்லாம் என்ன பண்றதுனே தெரியல. என் சின்னது இருக்குதே, சின்ன மவ ஊரை அழிச்சிரும் போல, உலகத்தை அழிச்சிரும் போல. ஒரு சொல்லு பேச்சு கேட்கறது இல்ல பெரியத்த. உன் சொல்லு பேச்ச கேட்டாலும் விளங்கிரும். என்ன ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்க? பெரியம்மாவுக்கு மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்கிறியாக்கும். என்ன ஒன்று சொல்ற? ஆமா, இப்பவே கட்டி கொடுத்து பேரம் பேத்தி எடுக்கலாம்னு ஆசை வந்துருச்சா?
ஊர் உலகத்தில் கட்டி கொடுக்காம இருக்காவ, படிக்கையிலே 11 12 கட்டி கொடுக்குறாவ. இதுதான் காலேஜ் படிக்கிறதுல கட்டி கொடுத்தா என்ன? அப்படியே தரக்குன்னு போட்டு மிதிச்சு விடுவேன் பார்த்துக்க. ஏண்டி அவளுக்கு என்னடி வயசாகுது? ஒரு 25 வயசுல கட்டி கொடுக்க கூடாதா? ஏத்தே, நமக்குன்னு வசதி வாய்ப்பு இருக்கணும், காசு பணம் மிதக்கணும், நம்மளும் படிக்க வைக்க முடிகிற அளவுக்கு இருக்கணும். பிள்ளைய நல்லா படிக்க வச்சு ஆசையார படிக்க வச்சு ஒரு வேலையை வாங்கி பிறகு நகை பணத்தை நகை வகையை எடுத்து கொடுத்து சீறு சனத்தையை செஞ்சு நல்ல பணக்கார மாப்பிள்ளையாக பார்த்து கட்டி கொடுக்க எனக்கும் தாயா ஒரு ஆசை இருக்குத்தேன். என்ன செய்ய, கடவுள் நமக்கு விதி வலிக்கலையேத்தே, விதி வலிக்கலையே. நம்ம சாகிற வரைக்கும் இப்படி தான் பட்டை அனுபவிக்கணும்னு தலையில் எழுதியிருக்கு. அந்த மாதிரி அடையாத்தே ஏதோ வார மாப்பிள்ளைக்கு அங்கிட்டு கட்டி கொடுத்துட்டு அக்கடான்னு இருப்போமா, சும்மா இப்போதையும் படிக்க வச்சு நம்ம ஆளாக போக வேண்டியதேன். நம்மக்கிட்ட காசு பணம் இருந்தாதாத்தே எல்லாமே. இல்லைங்கும்போது எந்த சாதித்தனத்தையே மதிக்குது. இருக்கட்டும் விடுத்தே, என் பிள்ளைய நல்ல இடந்தே நல்ல மாப்பிள்ளைதான் சொந்தக்கார இடந்தே வருது. சத்த அப்படி உட்காரு, மாப்பிள்ளை வீடு வந்தோடனே பார்த்துட்டு இருப்பேன். பாப்ப நீயும் என்னடி நினச்சிக்கிட்டு தெரியல, நான் என்னடி கேட்டுக்கிட்டு இருக்கிறேன், நீ என்னடி ஒப்பிச்சுக்கிட்டு இருக்க? ஏண்டி அவளுக்கு என்ன வயசு போய் கட்டி கொடுக்குறேன்னு ஆடுற? யாரு வந்த மாப்பிள்ளைன்னு நீ போ சொல்லு முதல்ல. பிள்ளை படிக்கட்டும்டி. நீ பண்ணுறதுதான் சேவையா இருக்கு உனக்கு. நீ வச்சது தான் சட்டம், நீ நினைச்சது தானா, நீ நினைக்கிறது தான் நடக்க போதா? என்னத்த சொல்ல, அந்த சின்ன பிள்ளை வாழ்க்கையில கெடுத்து குட்டிச்சவராக்க போற. ஏண்டி பெரியத்த நீ சொன்னா சரிம்பா, நான் சொல்றதுக்கு என்ன இந்த விஷயத்தை கேட்க மாட்டேங்கிற? யாரு நீ? என்ன யார் சொன்னாலும் இந்த விஷயத்தை கேட்க மாட்டேன், தெரிஞ்சுக்க. ஆமா, நான் எடுத்தது முடிவுனா முடிவுதேன். என் புருஷனே கட்டுப்பட்டு பேசாம அக்கடான்னு உட்காந்துருக்காரு. போங்க, உங்களுக்கெல்லாம் என்ன அளவுக்கு உங்க நாட்டாமையா போச்சா? ஏண்டா மயில கூறு கட்டவனே அறிவு கட்டவனே உன் முன்னாடி எடுத்து சொல்ல மாட்டியா? கேளோ போங்க, சொல்லிதான் பார்க்க முடியும். நான் என்ன பண்றது? பாவம் அந்த புள்ள சின்ன சிறுசை பிடிச்சி கட்டி வைக்கிறோம்னு ஆடுறா. அப்பதான் என்கிட்ட நல்ல மாப்பிள்ளையா இருந்தா சரிடே, நம்ம வாழ்க்கை நல்லா இருந்தா சரிடி. எனக்கு ஒன்றும் இல்லடி, ஓ மகளை கட்டி கொடுத்து நல்லா இருக்கும்னு எனக்கு ஒன்றும் இல்லைப்பா. ஓ மகளாச்சு நீ ஆச்சு, நீ கட்டி கொடுக்குற ஓ மகளை நான் ஏதாவது சொல்லி என் வாழ்க்கையை நீ தான் கெடுத்த, என் மக வாழ்க்கையை நீ தான் கெடுத்தேன்னு என்னை பிடிச்சி அடிச்சிடாத. பெரியத்த புரிஞ்சுக்க பெரியத்த, நான் என்ன பெரியத்த பண்ணுறேன்? பிள்ளைய நல்லா இருக்கணும்னு தான் பெரியத்த நினைக்கிறேன். நான் ஒன்றும் பெருசாக அப்படிலாம் என் பிள்ளைய கெட்டு போகணுன்னு படுகுழியில் போய் தள்ளலை பெரியத்த. நானாக பிடிச்சி அதுகளை தள்ளலை. அதுக்கு வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் பெரியத்த நானும் ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கேன்.